Hi friends, welcome to my channel. 10th standard public examination March 10லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தமிழ் தான். எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. இப்போது ப்ரீவியஸ் இயர் 10th ஸ்டாண்டர்டோடைய தமிழ் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். அதில் 1 வேர்ட்ஸ் வந்து நமக்கு 15 இருக்குது. இதில் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன கொஷின் என்னென்ன லெசன்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம். இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி 1 1 வேர்ட்ஸு. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுக்க அது கேட்பாங்க. அதில் நமக்கு 11 வந்து புக் பேக்லேயே வரும். அதுக்கப்புறமா மீதி 4 தான் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து போயம்குலேருந்து கேட்டிருப்பாங்க, கவிதையிலேருந்து கேட்டிருப்பாங்க, செய்யுள் பகுதியிலேருந்து. ஃபஸ்ட்டு விருந்தினரை பேணுவதற்கு இது எல்லாமே வந்து புக் பேக் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மழை நீராகி எல்லாமே ஈஸியான 1 வேர்ட் தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. முறையான தொடர், சுதந்திர மக்கள், பொருத்தமானது. ஓகே, இப்போது 11 1 வேர்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக்லேயே வந்துருச்சு. இப்போது பாடலை படித்து மீதி வினாக்களுக்கெலாம் வந்து விடை தருக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ விசும்பில் ஒளி இது வந்து பரிபாடல்லேருந்து உள்ள ஒரு பாடல் தான் கேட்டிருக்காங்க. போன வருஷம் வந்து பரிபாடல் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா செய்யுள் வகையுமே பார்த்துக்கோங்க. இதுதான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எது வேணால் கேட்பாங்க. எல்லா பாடல் ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அதில் மோனி, எதுகை, அதோடைய பொருள், இலக்கண குறிப்பு, ஆசிரியர் யார், பாடல் பேர் என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது 4 கொஷின் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். என்னென்ன செய்யுள் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே 15 1 வேர்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மார்க்ஸு பகுதி 2. ஃபஸ்ட்டு வந்து 18 மார்க்ஸ்க்கு, அதாவது 4 கொஷின் எழுதணும். அதில் 21வது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்வித்து கூறு முகமன் சொற்கள் அதிகமாகவே கேட்குற கொஷின் தான். வினாக்கள், இது விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கிறதும் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். இது ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். படிக்கலைன்னா கூட ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். பாசவர், வாசவர், சிலப்பதிகாரம் காட்டும் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகர்கள்லாம் யார் அப்படின்ட்டு. இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். நச்சப்படாதவன் இது வந்து திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அவயம், குறிப்பு வரைக, பொருள் என முடியும் திருக்குறள். இது வந்து திருக்குறள் வந்து கட்டாய கேள்வி கேட்டிருக்காங்க. மனப்பாட திருக்குறள் எல்லாமே படிச்சுட்டு வாங்க. இவ்வளோ தான், எல்லாமே ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் இருக்குது. இப்போ பிரிவு 2 அதே தான். 5 வினாக்கள் எழுத சொல்லியிருக்காங்க. 2 மதிப்பெண் கொஷின்ஸ் தான். மேலே இருக்க கொஷின்ஸோட வினாக்கள் வகை எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஊட்டமிகு உணவு உண்டார், வினை முற்று வினையாளனின் பெயராக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து பதுப்பத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க, கலை சொல் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா புக் பேக் படிச்சிங்கனாலே ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து செவிமாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபு தொடருக்கு வந்து பொருள் அறிஞ்சு இது வந்து கண்ணும் கருத்தும் அந்த மாதிரி அள்ளி இறைத்தல் இந்த மாதிரியான தொடர்களெல்லாம் வந்து நம்ம அமைத்து எழுதணும். தீவகானியோட வகைகள் இது வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 3 இது வந்து 2 கேள்வி எழுத சொல்லியிருக்காங்க. 3 மதிப்பெண் கொஷின்ஸு. மூளையை போகிற நுண்மறிவு இது எல்லாமே கேட்டிருக்க கொஷின். உரையை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இது வந்து நீங்கள் இந்த பத்தியை படித்து அப்படியே நீங்கள் ஆன்சர் வந்து எழுதிடலாம். அடுத்து சோலை, பூங்கா காற்று, மின்விசிறி காற்று, பேசிக்கிற மாதிரி உரை அமைக்க உரையாடல், இதுவுமே ஈஸி தான். அப்புறமா பிரிவு 2 இதுலேயே இதுவும் வந்து 3 மதிப்பெண் கொஷின் தான், 2 எழுதணும். இதுவும் எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தொடரில் ஊமையை சுட்டும் செய்தி, அப்புறமா வந்து பத்தி அமைக்கிறது, இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஷின் தான். இப்போ வந்து மனப்பாட கொஷின் 34வதுல மனப்பாட கேள்வி கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி வெய்யோ நெல்லின கம்பராமாயணம் பாடல், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அன்னை மொழியை பாடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எல்லா மனப்பாட செயலையும் நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து பிரிவு 3
இதுவும் அதே தான், 2 கேள்வி எழுதணும், 3 மதிப்பெண் கொஷின்ஸு. அவந்தி நாட்டு மன்னன் இதுவும் ரிப்பீட்டட் தான். அன்பு மரணம் உடைய தாயின் பயின்று வந்துள்ள அணி. அணி கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அணி என்னென்ன அணிலாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு. அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து நல்லாவே மிஸ்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன குரல் கேட்டாலுமே அதுக்கு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 4 5 மதிப்பெண் கொஷின் 5 எழுதணும். 5 வந்து திஸ் ஆர் த டைப்பில் கேட்டிருப்பாங்க. கூத்தன் ஆற்றுப்படை கரெக்டாக. ஸோ இந்த ஆற்றுப்படுத்துதல் வந்து இது ரொம்பவே முக்கியமான கொஷின். இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஷின் வந்துடும். அதில் இது ரொம்பவே முக்கியமான கொஷின் எழுதிடுங்க. அப்புறம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் வள்ளுவம் திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு 1 படிச்சிங்கனாலே நல்லாவே எழுதிடலாம். அடுத்து எல்லாமே ஈஸி தான். கடிதம் எழுதுறது, அதுக்கப்புறமா வந்து பாராட்டி கடிதம் உங்கள் நண்பன், அதாவது நீங்கள் வந்து உங்கள் நண்பனை வந்து பாராட்டி கடிதம் எழுதுறது, நடன போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு. இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான். இது நல்லாவே பார்த்துக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சி கண்டு கவினுரை எழுதுக. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆனால் உங்கள் புக்கில் என்னென்ன காட்சிலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து விண்ணப்ப படிவம். கண்டிப்பாக இந்த படிவம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படிவத்தை வந்து நிரப்புறதுக்கு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு, பேர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க கொடுத்துருக்கதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேசுறதுனால ஏற்படும் இன்சொற்கள், பேசுறதுனால ஏற்படும் நன்மைகள் 5 எழுத சொல்கிறாங்க. இது புக்கில் லாஸ்ட்டாக ஒரு லெசனுக்கும் கடைசியாக இருக்கும்ல, அதுலேருந்து இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அடுத்து மொழிபெயர்க்க. எல்லா லெசனில் இருக்க மொழிபெயர்க்கவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஈஸியாகவே மார்க் வாங்கிடலாம். அடுத்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா. அப்புறம் பகுதி 5 இது வந்து 8 மார்க் கொஷின். 8 மார்க் வந்து 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். திஸ் ஆர் தட் டைப் தான். இதுவுமே போராட்ட கவிஞர், இப்போ இந்த கலைஞரை பற்றின வந்து நெடுவினா. இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பன்முக கலைஞர்ன்ற தரிப்பில் வந்து எழுத சொல்லி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு நெடுவினா. நல்லாவே படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அப்புறம் தமிழின் சொல்வளம் வந்து பற்றி வந்து சொல்லாக்கத்திற்கான தேவை, இதெல்லாமே வந்து பேசுவதற்கான உரை குறிப்புகள். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். கண்டிப்பாக இதுவுமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து கற்கை நன்றே. இந்த கொஷின் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின். ஓகேவா, இது நல்லாவே படிச்சுக்கோங்க. மேரி இருக்கு இல்லையா, அந்த மேரியோடைய புறக்கணிக்கப்பட்ட புத்தகம். இந்த கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கடின உழைப்பாளர், சிறப்புமிக்கவர். இது வந்து நம்மளை வந்து நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான அந்த மாதிரி ஓன் கொஷின் கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ். இதுவுமே வந்து இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்டால் நீங்கள் எழுதுறதுக்கு கற்று வச்சுக்கோங்க. குறிப்பு சட்டகம் மாதிரி போட்டுட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும். அடுத்து கடைசி 45வது கொஷின். இதில் வந்து குறிப்புகளை பயன்படுத்தி அதே தான் பொருட்காட்சியை பற்றி கட்டுரை எழுதுங்க. அதே மாதிரி விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும். இது ரொம்பவே வந்து ரிப்பீட்டடான ஒரு கொஷின் தான். இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸே வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே உங்களுக்கு மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.